மேலே பாருங்க, இஞ்சால சன் இருக்குது. ரோட் இப்படியான வியூ வந்து பார்க்குறேன்டா நியூசிலாண்டுக்கு தான் வேறு வேணும். வேறு ஒரு நாட்டிலையும் நான் பார்க்கல. நுவரெல்லி எவ்வளோ பார்த்துருக்குறேன் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்படி முகில். ஸோ ஆட்கள் ஹேட் பண்ணுற மலைக்குள்ள ட்ராவல் பண்ணுறதையே பெரிய நல்லா இருக்காதுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களோன்னா மலைக்குள்ள ட்ராவல் பண்ணிக்க எவ்வளோ சீனரிஸ் இயற்கை எங்களுக்கு உருவாக்குது. இதுக்கு அங்கால ஒரு பெரிய மலை இருக்குது, பட் எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் கிரே மவுத்தில் இருந்து கிறிஸ்ட் போய் கொண்டிருக்கோம். 237 கிலோமீட்டர்ஸ், 3.5 hours ட்ரைவிங். அதுதான் என்னுடைய பிளான். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டிருக்கோம். பட் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுற பிளானே இல்லை. இந்த பியூட்டிஸ், இந்த அழகிய நியூசிலாண்டை பார்த்து தான் போய் கொண்டிருக்க போகிறோம். இந்தியாவில் அடுத்த மேலே சுற்றி பார்த்தேன். அந்த கார் உரிமை கொண்டு நிற்குது. எல்லாமே ஃபுல்லாக இதுதான் 360 வியூ. இதில் இப்போ 3 கார் வருது பாருங்க. தான் இதுக்கு நல்லது. ஜத்தியான் ரயில்வே ட்ராக் கிறிஸ்ட் சர்ச்சிலேருந்து வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு போகிற லைன் இதுதான். சின்ன ட்ரெயின் லைன். பெரிய அங்காள ஆறு. முகில் எவ்வளோ பதிவாக இருக்குன்னு பாருங்க. எங்கள் கைட் இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கேன். சினிக் லுக் அவுட்.
பார்க் ஓத்தர்ஸ் பார்க் வாக்கிங் ட்ராக்கில் நிற்கிறோம். நாங்கள் இங்கே மெயின் எய்ம் வந்து இந்த பிரிடில் வேல் ஃபோர்ஸ் லுக் அவுட்டை போய் பார்க்குறது தான். போயிட்டு வர்றதுக்கு 1 hour எடுக்கும் நினைக்கிறேன். 1 kilometer 20 minutes வாக்குன்னு போட்டுருக்கு. ரிட்டர்ன் 1 hours 20 minutes அல்லது போயிட்டு வர்றது 20 minutes தெரியல. ஆதர்ஸ் பார்க் வாட்டர் ஃபாலுக்கு போய் கொண்டிருக்கோம். இன்றைக்கு வெதர் மழை பெய்து கொண்டிருக்கு. மழை ஒரு இங்கே இருக்குது. வாட்டர் ஃபால் வந்து தூரத்தில் பார்க்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் ஃபாலை தான் க்ளோஸாக பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கோம். டாக் இருந்துச்சு தோண்டா இந்த இடத்துலையே விட்டுட்டு நீங்கள் உள்ளுக்கு போகணும். டாக் கேன் கில் கிவி. ஸோ அதால் நீங்கள் டாக் கொண்டு போயிடாது. ஹலோ, சின்ன டெம்பரரி ரெயின் கோட் அல்லது பெர்மனன்ட் ரெயின் கோட் இருந்தாலும் கொண்டு வரது நல்லா. நான் டெம்பரரி ரெயின் கோட் கொண்டு வந்தேனாங்க வெயிட் இஷ்யூவால். உங்கள்கிட்ட பெர்மனண்ட்டாக வண்டி யூஸ் பண்ண போகிற கண்டினியூஸ் வேண்டாம். அந்த ரெயின் கோட் விண்ட்ஷீல்ட் ரெயின் கோட்டை வாங்கினீங்களோன்னு நல்லா விண்ட்ஷீல்ட். இப்போ ஒரு பிளான் இருக்குது அது வாங்குறதுக்கு. திருப்பி பிரிட்ஜ், இங்கே பிரிட்ஜ் எல்லாமே 10-20 பேசஞ்சர்ஸ் தான். நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு 4வது பேசஞ்சர்ஸ். இங்கே மரத்து பாருங்க இவ்வளவு வடிவான வியூவில் இருக்குது. இன்னொரு பிரிட்ஜ். கார் பார்க் பண்ணின ஏரியா. வாட்டர் ஃபால்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் பாருங்க.
நாங்கள் வாட்டர் ஃபாலுக்கு இந்த பக்கம் இதால் தான் போக போகிறோம். போக்குக்கு போகல, வாட்டர் ஃபால் வியூ பார்க்க தான் போகிறோம். ரெயின் ஃபாரஸ்ட் மரங்கள், ரெயின் ஃபாரஸ்ட்டில் உள்ள மரங்கள் எப்படி இருக்குமென்று பாருங்க. ம் ஓகே. வாங்க வாட்டர் ஃபால் வாங்க. பஞ்ச் போல் வாக்கிங் ட்ரெக்கால் இப்போ வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்காக 1 கிலோமீட்டர் தூரம், அதாவது 1 hour நடந்து தான் வர வேணும். ஏற்றம் ரெக்கமெண்டதாக 30 மினிட்ஸில் கூட வரலாம். இந்த வாட்டர் ஃபாலோட உயரம் 131 மீட்டர் உயரம். அப்படி ஒரு பெரிய வாட்டர் ஃபால் தான். இந்த நேட்டிவ் ட்ரக்குகளால் நடந்து வரைக்க, இந்த நேட்டிவ் ஃபாரஸ்ட்டுகளால் நடந்து வரைக்க உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வாட்டர் ஃபால் கிறிஸ்ட் சர்ச்சில் இருந்து 2 மணித்தியால தூரத்தில் இருக்குது. காரில் வரணுன்னு சொல்லிக்கோங்க. ட்ரெயினில் வரணுன்னா 2.5 மணித்தியாலம் பேருந்து நீங்கள் வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்து தான் இப்படத்துக்கு வர வேணும். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஆத்தர்ஸ் பாஸ் நேஷனல் பார்க்கில் இருக்குது. ஆத்தர்ஸ் பாஸ் நேஷனல் பார்க்கில் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த வாட்டர் ஃபால் இருக்குது. நல்லா இருக்கும் இந்த வியூ. அது நடந்து போகிறதுக்கு நாங்கள் போனான்ட்டு நல்ல மழை பெய்து கொண்டு இருந்தது. இருப்பினும் நாங்கள் அந்த மலைக்குள்ளையும் போனாங்க, ரெயின் கோட்டை போட்டுக்கொண்டு. சூப்பர் வியூவாக இருந்தது. ஒரு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போகிற இடம் தான். இதுக்காண்டி கட்டாயம் நிப்பாட்டி போகணும் இல்லை. இது ஒரு அந்த ட்ரைவ் இடத்துல இது ஒரு அட்ராக்ஷன். நாங்கள் வெளிக்கிட்ட இடத்துலேருந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தது. வேணும் இந்த ஸ்டெப்பில் இருந்தது. ஸோ இந்த வாட்டர் ஃபாலை நீங்கள் பார்த்தீங்களோன்னாலே தெரியும் அப்படி வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக விழுந்து கொண்டிருக்கு. 131 மீட்டர் உயரமான இந்த வாட்டர் ஃபால் இதுக்குள்ள ஒரு ஃபேமஸான அட்ராக்ஷனாகவும் இருக்குது. 1 hour எடுக்கும். நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு 30 மினிட்ஸ் போகிறதுக்கு 30 மினிட்ஸ் வர்றதுக்கு டோட்டலாக 1 hour எடுக்கும். பெரிய கஷ்டம் இல்லை, ஈஸியான ட்ராக் தான். பேசிக்காக எல்லா ட்ராக்குமே வந்து வடிவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் லுக் அவுட் பாயிண்ட் கூட வடிவாக மரத்தால் ஒரு இது செய்து வச்சுக்கிறேன். நீங்கள் போனீங்களோன்னா இந்த ட்ராக் பேசிக்காக செய்துட்டு வரலாம். இது ஒரு வகையான ரெயின் ஃபாரஸ்ட் கணக்கு தான் இருக்குது. சில நேரம் நான் ஆல்வைஸ் இந்த இதுகளை மோஸ்ட்லி லார்ட் ஆஃப் த ரிங்ஸோடு நான் ரிலேட் பண்ணுறதால இந்த இடங்கள் எல்லாம் அதில் ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு தெரியாது இந்த இடம் யூஸ் பண்ணினான்னு சொல்லி இந்த வெப்சைட்லையும் போடையில் இந்த கீழே வந்து இந்த வடிவ கம்பிகள் மாதிரி அடிச்சிருக்கேன். அந்த நெட் மாதிரி ஏன் நெட் போட்டிருக்கேன்னா வழுக்காமல் இருக்கிறதுக்காண்டி. ஸோ இந்த மழை நேரத்தில் இந்த
இதுகள் வழுக்குமென்றதால அந்த நெட் அடித்து வச்சுக்கினேன். அது வந்து வழுக்குற தன்மையை குறைக்கும். மீதி எல்லாம் தரமண் மாதிரி தான் அதுகளில் நடந்து போய் திருப்பி நாங்கள் வந்த இடத்துக்கே நாங்கள் வந்துட்டோம். வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறதான் இப்போ பிளான். ஹலோ காய்ஸ், இந்த வேலிக்குள்ளால அப்படியே தண்ணி போகுது. உங்களுக்கு பார்க்க தெரியுது 2 பக்கம் மேலே. நாங்கள் நிற்கிறது லோவஸ்ட் பாயிண்ட். இந்த லோவஸ்ட் பாயிண்டால தான் தண்ணி அப்படியே போய் கடல் வர போய் சேரும். Hey, no, I just. No, I just. இப்போ ஆத்தர்ஸ் பாஸ் நேஷனல் பார்க்குக்கு வந்துட்டோம். இது ஒரு ஃபேமஸான ஒரு அட்ராக்ஷனும் லுக் அவுட் பாயிண்ட். இங்கே எல்லா மக்களும் இதில் வந்து நின்றுட்டு போகிறவ. ப்ளஸ் நீங்கள் நல்ல வெதரில் வந்தால் இது ஒரு நல்ல வியூவை கொடுக்கும். இன்றைக்கு ஃபுல்லாக முகில் மறைக்கிறதால அங்கால உள்ள மலைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. அதால் எங்களுக்கு வடிவான வியூ பார்க்க இல்லாமல் இருக்குது. மழை பெய்து கொண்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இப்படி ஒரு வடிவான இடம் தான் நியூசிலாந்து. ஸோ இப்போ நாங்கள் வந்து வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து கேண்டபரிக்கு போய் கொண்டிருக்கோம். கேண்டபரின்றது தான் எர்த்குவைக் நடந்த இடம். இந்த கேண்டபரி பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணினது முந்தைய எர்த்குவைக்கில். ஸோ கேண்டபரி அதுக்கு தான் ஃபேமஸ். நீங்கள் இங்கே பார்த்தீங்களோன்னா நியூசிலாண்டில் எங்கேயுமே தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எனிவே, இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.